புனித திருக்குரான் எல்லாம் வல்ல இறைவனின் வார்த்தைகள் என்று நாங்கள் நம்புவதினால், இறுதியாக இறக்கி அருளப்பட்ட வேதம் என்று நம்புவதினால், குரான் எதை சொல்கிறதோ அதை நம்புகிறோம். ஆகவேதான் முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், கடைசியும் இறுதி இறை தூதர் என்பதையும் மொத்த மனித சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்டார் என்பதையும் நம்புகிறோம். ஆனால் முஸ்லிம் அல்லாத பலர், பொதுவாக முஸ்லிம் அல்லாதவர்கள், திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்று நம்புவதில்லை. ஆகவேதான் அவர்கள் முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், கடைசியும் இறுதியுமான இறை தூதர் என்பதையும் மொத்த மனித சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்டார் என்பதையும் நம்ப மறுக்கிறார்கள். என் தயவின் மூலம் நீ எங்கிருக்கிறாயோ அங்கேயே வைத்து உன்னை பரிசுத்தப்படுத்துவேன் செய்திகளை கொண்டு சேர்க்க புனித குரானிலிருந்து ஒரு வசனத்தை என் உதவிக்காக எடுத்துக்கொண்டேன். என்னை பொறுத்தவரை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு செய்தியை கொண்டு சேர்க்க தாவா பணிக்கு உதவியாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், திருக்குரான் சூரா ஆல் இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 64, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். நாம் வேறுபட்ட கொள்கையுடைய மக்களுடன் பேசும்போது அதை செய்ய சிறந்த வழி குரான் சொல்கிறபடி உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். ஆகவே நாம் மற்ற வேறுபட்ட மதங்களின் வேத நூல்கள், இறை தூதர் முகமது நபி அவர்கள், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், அவரை பற்றி என்ன கூறுகின்றன என்று ஆராய்வோம். ஆகவே முஸ்லிம் அல்லாதவர்கள் தங்களின் வேத நூல்களை நம்புவதானால், அதை பின்பற்றுவதானால், அந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருந்தால், அந்த நூல்களை இறைவனுடைய வார்த்தைகள் என்று அவர்கள் நம்பினால், அந்த வேத நூல்களின் செய்திகளையும் அவர்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். நாம் முதலில் இந்து வேதங்களில் இறை தூதர் முகமது அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரை பற்றி கூறியவற்றை ஆராய்வோம். இந்து வேதங்களை பொதுவாக 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்ருதி, மற்றொன்று ஸ்மிருதி. ஸ்ருதி என்பது வெளிப்படுத்தப்பட்டவை, புரிந்து கொள்ளப்பட்டவை, அது சொல்லப்பட்டு கேட்கப்பட்டவை என்பதாகும். இந்த ஸ்ருதி இந்து அறிஞர்களின் கூற்றுப்படி கடவுளின் சொற்கள் என்று அறியப்பட்டவை. அவை 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளன, வேதங்கள் மற்றும் உபனிஷதங்கள். இந்த வேதம் என்ற சமஸ்கிருத சொல் வித் என்ற சொல்லிலிருந்து உருவானது. அதன் பொருள் எல்லாவற்றிற்கும் மேம்பட்ட அறிவு என்பதாகும். மேலும் இங்கு 4 விதமான வேதங்கள் உண்டு: ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். ஆயினும் இந்த வேதங்கள் சரியாக எப்போது தோன்றியது என்பது யாருக்கும் தெரியாது. ஆயினும் ஆரிய சமாஜின் ஸ்தாபகர் சுவாமி தயானந்த் சரஸ்வதி கூறுகிறார், இந்த வேதங்கள் கிட்டத்தட்ட 131 கோடி வருடங்கள் பழமையானது என்று. ஆனால் பெரும்பாலான இந்து அறிஞர்கள் இந்த வேதங்கள் சுமார் 4000 ஆண்டுகள் பழமையானது என்கிறார்கள். மேலும் உலகின் எந்த பகுதியில் முதலில் இது தோன்றியது என்பதும் யாருக்கும் தெரியாது. யாருக்கு முதலில் தரப்பட்டது என்பதும் யாருக்கும் தெரியாது. இத்தகைய எல்லா ஐயப்பாடுகள் இருந்தும் இன்னும் அது கடவுளின் சொற்கள் என்றும், அது மற்ற எல்லா இந்து வேதங்களை விட ஆதாரபூர்வமானதாகவும் கட்டுக்கோப்பானதாகவும் கருதப்படுகிறது. அடுத்து ஆதாரபூர்வமானது உபனிஷதங்கள். அது உப என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது. நெருக்கமாக என்பது பொருள். நெருக்கம் என்றால் பணிவு, ஷத் என்றால் அமருவது, அதாவது மாணவர்கள் அவர்களது ஆசிரியரின் அருகில் அமர்ந்து அறிவை பெறுவதற்குத்தான் உபனிஷத் என்று பொருளாகும். அதாவது அஞ்ஞானத்தை அகற்றும் அறிவு என்று பொருள். சுமார் 210 உபனிஷதங்கள் உள்ளன. ஆனால் இந்திய கலாச்சாரம் 108 உபனிஷதங்களையே பிரதான உபனிஷதங்களாக தேர்ந்தெடுத்துள்ளது. சிலர் 10, சிலர் 12 தேர்வு செய்துள்ளார்கள். ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் 18 தேர்வு செய்து பிரதான உபனிஷதங்கள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார். அடுத்த வகை வேதங்கள் ஸ்மிருதிகள். அதன் பொருள் நினைவில் கொள்ளப்பட்டவை அல்லது நினைவு கூறுதல் என்பதாகும். இந்து அறிஞர்கள் ஸ்மிருதிகளை எழுதியது ரிஷிகளை போன்ற மனிதர்கள் என்று கூறுகிறார்கள். அவை ஸ்ருதிகளுக்கு அடுத்த நிலையில் உள்ளவை. ஸ்ருதிகள் ஸ்மிருதிகளை விட உயர்வானவை. அவைகளை தர்மசாஸ்திரம் என்றும் அழைக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு தனிப்பட்ட மனிதன் எப்படி வாழ வேண்டும், சமூகம் எப்படி வாழ வேண்டும், சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் ஸ்மிருதிகளில் முக்கியமானது புராணங்கள். புராணம் என்றால் பழமையானது என்று பொருள். அது வெவ்வேறு கடவுள்களின் கதைகளை சொல்கிறது.
கிரகத்தின் படைப்பை பற்றி சொல்கிறது, இதிகாசங்களை பற்றி சொல்கிறது. மேலும் மகரிஷி வியாசர் புராணங்களை 18 பாகங்களாக வகுத்திருக்கிறார். அதில் முக்கியமான ஒரு புராணம் பவிஷ்ய புராணம். பவிஷ்ய என்றால் எதிர்காலம் என்று பொருள். இந்த புராணம் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறது. பவிஷ்ய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பர்வம் 3, காண்டம் 3, அத்தியாயம் 3, ஸ்லோகங்கள் 5-8 வரை. ஒரு மலேச்சர் தனது தோழர்களுடன் வருவார். பாலைவனத்திலிருந்து வருவார். அவருடைய பெயர் முகம்மது என்பதாகும். அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். மேலும் ராஜா போஜ் இந்த மகாதேவ அரபிக்கு பஞ்சகர்வத்தில் குளிக்கத் தருவார். அதோடு அவரை கௌரவத்துடன் வரவேற்று மிகுந்த மரியாதையுடன் நடத்துவார். ஒரு மனித குலத்தின் பெருமைக்குரியவரே, நீர் தீயவர்களுக்கு எதிராக ஒரு மாபெரும் படையை உருவாக்கி உள்ளீர்கள் என்று கூறுவார். இந்த முன்னறிவிப்பு பவிஷ்ய புராணத்தில் பர்வம் 3, காண்டம் 3, அத்தியாயம் 3, ஸ்லோகங்கள் 5-8 வரை கூறுகிறது. ஒரு மலேச்சர் வருவார். மலேச்சர் என்றால் சமஸ்கிருதத்தில் வெளிநாட்டவர் என்று பொருள். அவர் தன் தோழர்களோடு வருவார் என்பது நபித்தோழர்களை குறிக்கிறது. அவர் மருஸ்தலிலிருந்து வருவார் என்று சொல்கிறது. மருஸ்தல் என்றால் சமஸ்கிருதத்தில் மண் நிறைந்த நிலப்பரப்பு அல்லது பாலைவனம். அவரது பெயர் முகம்மது. அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். ராஜா போஜ் இந்த மகாதேவ அரபியை மரியாதையுடன் அழைப்பார். பிறகு கூறுவார், ஓ மனித இனத்தின் பெருமைக்குரியவரே, நமக்கு தெரியும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சமூகத்தின் பெருமைக்குரியவர். அல்லாஹ் குர்ஆனில் கூறுவது போல சூரா அல் கலமில் அத்தியாயம் 68 வசனம் 4 நிச்சயமாக நீர் மிக உயர்ந்த மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கிறீர். மேலும் அல்லாஹ் சொல்கிறான் திருக்குர்ஆன் சூரா அஹ்ஸாபில் அத்தியாயம் 33 வசனம் 21 அல்லாஹ் கூறுவது என்னவென்றால், நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அவர் தீய சக்திகளை முறியடிக்க ஒரு பெரும் படையை திரட்டுவார் என்று புராணம் கூறுகிறது. முகமது நபி அவர்கள் அதை செய்தார் என்று நமக்கு தெரியும். இந்த முன்னறிவிப்புகள் முகமது நபி அவர்களை பற்றித்தானே அன்றி வேறொருவரை பற்றி அல்ல. சிலர் இந்த முன்னறிவிப்பில் இடம்பெற்றுள்ள ராஜா போஜ் என்பவர் 11ஆம் நூற்றாண்டில் இருந்தார் என்றும், இறை தூதர் முகமது அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு 500 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜா சிலவஹனின் 10வது தலைமுறையில் வந்தவர் என்கிறார்கள். ஆனால் இவர்கள் உணர தவறியது என்னவென்றால், எகிப்தில் இருந்த மன்னர்களைப் போல அவர்களுக்கு பாரோன் என்ற பட்டப்பெயர் உண்டு. பல பாரோன்கள் இருந்தார்கள், ஒருவர் மட்டுமல்ல. ரோமானிய அரசர்கள் சீசர்கள் என்று அழைக்கப்பட்டதைப் போல பல சீசர்கள் இருந்தார்கள், ஒருவர் மட்டுமல்ல. இந்தியாவில் இருந்த மன்னர்களுக்கு போஜ் என்ற பட்டம் அளிக்கப்பட்டது. ஆகவே ஒரு ராஜா போஜ் அல்ல, அநேக ராஜா போஜ்கள் இருந்தார்கள். ஆகவே இந்த ராஜா போஜ் 11ஆம் நூற்றாண்டில் இருந்ததாக சொல்லப்படும் அந்த ராஜா போஜ் அல்ல. 11ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே அவர் இருந்திருக்கிறார். ஆனால் பன்றியின் மாமிசத்தை மட்டும் உண்ண மாட்டார். அல்லாஹ் குர்ஆனில் 4ற்கும் குறைவில்லாத வெவ்வேறு இடத்தில் குறிப்பிடுகிறான். சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 173, சூரா அல் மைதா அத்தியாயம் 5 வசனம் 3, சூரா அல் அனாம் அத்தியாயம் 6 வசனம் 145, மேலும் சூரா அன்-நஹல்